டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் வீடியோக்கள் மற்றும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறியும் உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. அவசரமா பஞ்சாயத்தை கூட்டி இருக்கீங்க, என்ன விவகாரம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்கய்யா. இந்த ஃபுட் லவர்ஸ், அதாவது ஆக்சுவலா கணவன்மார் நல்லா சாப்பிடுற ரசிச்சு சாப்பிடுற ஆளா இருந்தா மனைவிகளுக்கு பெரும் சிரமம் தான். யோ, வெளிய ஏதோ பிரச்சனை நடக்குது, என்னன்னு போய் கேள. நாமளே சண்டையில நான் கலந்துக்கிறதே கிடையாது. நானே வெண்டைக்காய் புளிக்குழம்பு வச்சுக்கோங்கிற டென்ஷன்ல இருக்கேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு தானே வைக்க சொன்னவன. இந்த ஷோவே அதுதான். உணவை ரசித்து சாப்பிடக்கூடிய கணவர்கள், இன்னொரு பக்கம் அவர்களுடைய மனைவிமார்கள். யாரு இவன்? சல்லி பையன். ஒரே நேரத்துல பழைய சோத்தையும் திம்பா, சுடு சோத்தையும் திம்பா. உங்க அம்மாவுடைய சாப்பாட்டுல நீங்க ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டேஸ்ட் பாப்பீங்க. அதை இப்போ எங்க மிஸ் பண்றீங்க? இன்னைக்கு நீங்க எவ்வளவு சாப்பிட்டு இருக்காங்க, மனைவி சமைக்கலாம், என்னமோ சாப்பிடலாம். நீங்க ஏங்க சமைக்க போறேன், சாம்பார் வைக்க ரசம் வைக்கவா? நீ வையடா, நான் வந்து பேர் வச்சுக்கிறேன். வைங்க. அப்படியே சமைச்சிட்டாலும் எங்க அம்மா வைக்கிற மீன் குழம்பு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க அந்த மீன் குழம்புல வைக்கிற அந்த ஒரு புளிப்புத்தன்மை வந்து வைஃப் வைக்கிறதுல இல்லன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறது? என்னமா நினைக்கிறேன் போடா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. டேஸ்டுக்காக ஓகே, சின்ன புளிப்பு இருக்கும் இல்ல, டேஸ்டுக்காகவே எக்ஸ்ட்ரா ஒருத்தர் சாப்பிடலாம். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, திங்க வேண்டியது தூங்க வேண்டியது. குழிப்பணியாரம் சார், குழிப்பணியாரம் எங்க அம்மா செய்யறது அந்த டேஸ்ட் வேற வெளியில கடையில சாப்பிட்டா கூட அந்த மாதிரி வரல. என் மனைவி அதை ட்ரை பண்ணல. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா முழுகு, சோம்பு இதெல்லாம் வறுத்துட்டு வறுக்கும் போதே அந்த வாசனை 10 விட்டு கேட்கும். எப்படி சார் நீங்க வாங்க, நான் அடிக்கல மாட்டேன் வாங்க. வறுக்கும் போதே அந்த வாசனை 10 விட்டு கேட்கும். வாசனை மூக்குக்கு தொலைக்கும். பிளஸ் குழம்பு வச்சாங்கன்னா அது குழம்பாவும் இருக்கா மாதிரி இருக்கும், கிரேவியும் இருக்கா மாதிரி இருக்கும். ஒரு 10 தடவை போட்டு சாப்பிடலாம். 10 தடவை போட்டு சாப்பிடுங்களா? ஆமா. இவ சாதாரணமான ஆள் இல்ல சாமி, வேற இவ ரத்தத்துலயும் நரம்புலயும் வேற ஏதோ ஒண்ணு ஊறி கிடக்கு. இன்னைய வரைக்கும் எங்க அம்மா சுட்டு கொடுத்த தோசையை எங்கேயும் சாப்பிட்டது இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. அந்த தோசையும் அந்த கார சட்னியும் வாழ்க்கையில இழந்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அப்போ கொப்பை இவ்வளவு நாளா சாப்பிடுறது என்ன? பழைய கஞ்சம் மிளகா பழமும். இனி என்ன சாப்பிடுவோம் ஸ்பெஷல் அந்த தோசையில? இல்ல, அது எனக்காகவே செய்யப்பட்ட ஒரு தோசை. பர்டிகுலரா எனக்காக எங்க அம்மா பார்த்து அரைச்ச மாவு. பீச்ல செலவை சரியா? அந்த கார சட்னி எனக்கு பிடிக்குமா, அந்த உப்பு காரம் மிளகா இது எல்லாத்தையும் அளவோட அளந்து, இது மட்டும் குறைச்ச மீறி குவமா அம்மியில அரைச்சு கொடுத்த அந்த சட்னி, அந்த தோசை இன்னைய வரைக்கும் நான் சாப்பிட்டது இல்ல. ஒரு நாளைக்காவது வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டிருக்கியா? இந்த டிஃபனை நாய் கூட சாப்பிடாது. நீங்க சாப்பிடலாம். ஒரே ஒரு தடவை எங்க மிஸ்ஸஸ் அதை பண்ணி கொடுத்தாங்க, அவங்களுக்கு நன்றி சொல்றேன். அதுவும் நன்றி வேற சொல்றாங்க. யார் வாயில எச்சம் தான் கொஞ்சம் மூஞ்சில துப்புங்களேன். அவங்களுக்காகவே அளந்து போட்டு பார்த்து அரைச்சு கொடுத்தாங்களா? அதையும் சொல்லி கொடுத்தாங்க சார் எங்க மிஸ்ஸஸ்க்கு. எங்க அம்மா சாப்பிடுங்க. இந்தாங்க. முருகா, என்ன பத்தாதா? என் அம்மா வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போது தெரு ஒரு 2 வீடுக்கு முன்னாடியே வந்து எனக்கு அந்த ஸ்மெல் வரும். போன ஜென்மத்துல பெருச்சாளியா இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த மசாலா ஒண்ணு போட்டு ஒரு சட்டியில மீன் குழம்பு வைப்பாங்க. அந்த 2 தெருக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டு டே நானும் வீட்டுக்கு வரடா சாப்பிடுறதுக்கு அப்படின்னு சொல்லுவான். பழக்க வழக்கம்லாம் பஞ்சாயத்தோட இருக்கணும். பாத்ரூம் போறதுக்கு வந்துட்டு பல்லு விளக்கிட்டு குளிச்சிட்டு சாப்பிடற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது, தெரியுதா? நாங்க அந்த போயிட்டு என் ஃப்ரெண்டும் நானும் சொன்னா நம்ப மாட்டீங்க சார், 3 நாளைக்கு அந்த அளவு வந்து அவளை வந்து டேஸ்ட் அந்த அளவு மூக்க வந்து தொலைக்கும். ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும். கொஞ்சம் கழிச்சு அந்த சட்டியில அந்த எண்ணெய் மிதக்கும் பாருங்க, அந்த டேஸ்ட்ல அந்த மீன் குழம்பு இட்லி வச்சு ஸ்கூல்ல வச்சு சாப்பிட பாருங்க, சண்டே நடக்கும் சார். நாங்க படிக்கிற காலத்துல இருந்து இப்படித்தானப்பா பொய்யா பேசிக்கே இருப்பேன். எனக்கு வந்து எங்க அம்மா வைக்கிற நண்டு மசாலா ரொம்ப பிடிக்கும். நண்டு மசாலா அதுல அது வந்து வேற எந்த இடத்துக்கு போனாலும் எந்த ஹோட்டல்லையுமே இது வரைக்கும் நான் அந்த டேஸ்ட். எப்ப பார்த்தாலும் சோறுன்னு ஹோட்டல்ல விடுங்க, வீட்ல ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட்லாம் இல்ல, வந்துருச்சா வரலையா பயப்படாதீங்க சார். நண்டு மசாலா என் பொண்டாட்டி பெரிய சூரி வந்து குத்தி குடல ஒளிய போறான். போடா சப்பாத்தி. நம்ம ப்ரொடக்ஷன்ல பின்னுவானுங்க நண்டு மசாலா. நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு நண்டு மசாலுக்கா உண்மைக்கு புறம்பா பேசிட கூடாது சார். வரலாறு தப்பா பேசிடும். அட என்ன தலைவரே, கோபாலு என்னைய மாதிரி தைரியமான ஆளா இருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் பயந்தவன் தானே. அம்மாவோட அந்த கைப்போக்கம் அந்த நுணுக்கம் நண்டு மசாலா உங்க மனைவிட்ட வந்துருச்சா? இன்னும் 100% நல்ல சார். மொத்தத்துல புருஷனங்களை சென்டிமெண்டா பேசி திருத்த முடியாது, செருப்பால் அடிச்சுதான் திருத்தணும். அம்மா வந்து சுக்கு குழம்பு வைப்பாங்க. அப்புறம் சாதாரண சட்னில வந்து இஞ்சி பூண்டு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. வெங்காயம் போட்டு அதை ஸ்பெஷலா வைப்பாங்க. அது அவங்களும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. சில டைம் அவங்களுக்கு வந்துடும், சில டைம் வராது. ஆனா அம்மா எப்ப பண்ணாலும் நல்லா இருக்கும். அடிவாய் சாப்பிடா மரியாதையா கூட்டி போயிரு. சார் பருப்பு உருண்டை, அந்த பருப்புங்கெல்லாம் போட்டு நெய்யை வந்து அதுல ஊத்தி மிக்ஸ் பண்ணி ஒரு உருண்டை மாதிரி பண்ணி கொடுப்போம். ஒரு 2 மினிட்ஸ்ல பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கெல்லாம் கண்ட்ரி பொருட்டுங்க, இதெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்தாதுங்க. இந்த ஃபுட் வந்து இது வரைக்கும் எந்த ஷாப்லயுமே எனக்கு கிடைக்கல, எங்கேயுமே அது நான் இது வரைக்கும் சாப்பிட முடியல. அது மட்டும் மிஸ் பண்றேன் அம்மா கிட்ட இருந்து. இன்னைக்கு காலையில மட்டும் 12 டீ, 18 சிகரெட், 4 சமோசா, 2 பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டான். எங்க அம்மா இல்ல இப்போ,
இறந்துட்டாங்க. 6 இயர்ஸ் ஆச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல செய்வாங்க. அந்த பருப்பு உருண்டைன்றது வந்து எந்த ஷாப்லயுமே இது வரைக்கும் எனக்கு கிடைக்கல. இன்னுமா இதுகளை திங்கிற? ஆமாண்ணே, சின்ன வயசுல இருந்து பழகி போச்சுண்ணே. அந்த மாவுலாம் போட்டு அந்த நெய்யை ஊத்தி டக்குன்னு ஒரு உருண்டை ஒரு 5 இருக்கும். டீ காஃபியை கூட ஆறிடும், அது சாப்பிட மாட்டோம். அதுதான் எடுத்து சாப்பிடுவோம். அவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல் செய்ய வேண்டியதை செய்வோம். எல்லாருமே உங்களை அறியாம ஒரு விஷயம் சொல்றீங்க, என் அம்மா கஷ்டப்பட்டு ஒண்ணு செஞ்சாங்க. அம்மாவினுடைய கஷ்டத்தை தான் சொல்ல ட்ரை பண்றீங்க. நானே குத்து குளிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. ஏன்னா இப்ப உங்க மனைவிலாம் மிக்சியில அரைக்கிறது உங்களுக்கு இவங்கள ரொம்ப ஈஸியா செய்யறாங்களே அப்படிங்கிற ஒரு எரிச்சல் இருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டுல துணி துவைக்க மிஷின், மாவு அரைக்க மிஷின், சட்னி அரைக்க மிஷின், மிஷின் ஆன் பண்றதெல்லாம் ஒரு வேலையா? இவங்களாம் அம்மா உணவு இவ்வளவு புகழ்ந்தாங்களே, நீங்க கல்யாணம் பண்ணி அந்த வீட்டுக்குள்ள போனப்ப அவங்க சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் எடுத்துங்களா? எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு எப்படி சூடாவுது. இவங்க 1000 புகழ்வாங்க, ஆனா அந்த வீட்டுக்குள்ள போய் வச்சு வாயில வைக்க முடியல. உங்க அம்மாக்கு ஒரு போன் பண்ணிருப்பீங்கல்ல, அது என்னன்னு சொல்லுங்க. எதையும் தாங்கும் இதயம் உண்டு, இதையும் தாங்கி கடந்து செல்வோம். வடைங்கிறது மொறுமொறுன்னு கொஞ்சம் இருக்கணும் சார். கொஞ்சம் கூட தண்ணி தெளிக்காம கல்லு மாதிரி ஒரு வடை வைப்பாங்க சார். இது உணவு பொருள் இல்ல, மனுஷங்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடுக்க கூடாதுன்னு கவர்மெண்ட் தடை செஞ்சு, அதாலேயே திருப்பி அடிக்கணும் போல அந்த மாதிரி ஒரு வடை செய்வாங்க சார். என்ன வடையா? அருண்சுவை நாக்குல உட்கார்ந்து நடனம் ஆடுது. தண்ணி சாம்பார்ல வந்து தண்ணியா இருக்கும், அதுல ஒண்ணுமே இருக்காது. சாப்பாட்டுல ஊத்துனா சாம்பார் ஊத்துன மாதிரியே இருக்காது. சாம்பார்ல பேர்ல மஞ்சள் தண்ணி, ரசம்ங்கிற பேர்ல கோமியம், தண்ணீர் பந்தல், போர். இது என்ன அப்பளமா கர்ச்சீஃபா? நான் வந்து சாம்பார்னா நம்ம வீட்டுல செய்யற மாதிரி பருப்பு எல்லாம் போட்டு திக்கா கொஞ்சம் ரொம்ப தண்ணியா இருக்காது. சரி நீங்க பேசிக்கிறீங்க, நான் பின்னால ஒளிஞ்சிருக்கேன். கோலக்கார கைய நீட்டிவிட்டு அசிங்கமாயி போச்சு. அதாவது அந்த தண்ணிய சாம்பார்னு அவங்க சொன்னப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னப்ப எப்படி இருந்துச்சு? ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. என்ன பிடிக்கும்னு கேட்டா தண்ணி சாம்பார்னு சொன்னாங்க. அது ரொம்ப பெருசா பயங்கரமா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் அது பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல, தண்ணி மாதிரி இருக்கும். எவகப்பா நம்மள நம்ம ஆக்குறதா சோறு, நம்ம செய்யறதா சாம்பார், நம்ம வைக்கிறதா ரசம். அதுல சாதத்துல கலந்த மாதிரி இருக்காது, ஆனா அது ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொன்னாங்க. சொல்லலே கிண்டல் தொனிக்குது. அப்படியே என்ன கலாச்சிட்டாராமா? சும்மா காமெடி பண்ண, கோச்சுக்காதீங்க. இட்லிக்கு கடலை மாவு குழம்புன்னு ஒண்ணு பண்ணுவாங்க சார். அந்த பொண்ணுங்கெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதுறா, கண்ணீர் விட்டு அழுது. ரொம்ப கன்றாவியா இருக்கும். அது எப்படிதான் சாப்பிடுறாங்களோ தெரியல, ஆனா ரசிச்சு சாப்பிடுறாங்க. வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாதீங்களா? ஓகே, வேற வேற நீங்க கல்யாணம் பண்ணி போனப்ப அந்த வீட்டு உணவை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? மொத்தமா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சுத்த வேஸ்ட் சார். நாங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் கார குழம்புன்னு வச்சா ஒரு பொரியல் இல்ல கூட்டு கூட சாப்பிடலாம் சார், அதுக்கு சைட் டிஷ். அதானே உலக வழக்கம். ஆனா பருப்பை திக்கா கடைஞ்சு வச்சா அது ஒரு சைட் டிஷ்னு சொல்லுவாங்க பாருங்க. ஏன் 2 கொடுத்தா சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். அது பார்த்தாலே பிடிக்காது அந்த பருப்பு. பிடிக்கலன்றாங்கல்ல, பாருங்க அந்த பருப்பை தலையெழுத்தேன்னு சாப்பிடுங்க. தலையெழுத்தேன்னு சாப்பிடுங்க. போதுமா? மனுஷன் சாப்பிடுவானா இத? ஆனா அம்மாவோட சாப்பாட்டை குறைச்சனா இவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா இல்லையா? பயங்கரமா கோவம் வரும் சார். அதுல அவனுக்கு ஒரு டென்ஷன், நமக்கு ஒரு சந்தோஷம், அவ்வளவுதான். டிவி பாத்துட்டே தான் சாப்பிடுவாரு. நான் சாப்பாடு போட்டேன்னா சாப்பாடு தட்டை நான் எடுத்துட்டேன்னா கூட தெரியாது. அவரு சிக்கன் குழம்பு 10 வாட்டி சாப்பிடுவேன்னு சொல்றாரு பாருங்க. நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுற புறாடிக்கு நம்பிட்டீங்க சார். 12 வருஷமா நான் செய்யறேன் சார். கிரேவியா செஞ்சா இது நான் ரொம்ப கெட்டியா செஞ்சுட்டேன். தண்ணியை கொஞ்சம் சேர்த்து ஊத்துனா சரியா வருது அப்படின்ற சமாளிப்போம். ஊத்துவான். பொன்னாட்டி அப்படி சொன்னாரு, தண்ணியா வச்சா என்ன ரொம்ப தண்ணியா வச்சிட்டேன். அப்புறம் எப்படிதான் சார் செய்யும்? இங்க வருமா, நீ சமைச்சுக்கிட்டே இரு, நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு உன் சமையல் நல்லா இருக்கோ அன்னைக்கு நல்லா இருக்குன்னு நானே சொல்வேன். மட்டன் குழம்புன்னு வைப்பாங்க சார் எங்க மாமியார். வெறும் தண்ணியா இருக்கும் சார். மட்டன் பீஸ்னு சொல்லுவாங்க, ஆனா மட்டன் பீஸ் வந்து ரொம்ப சின்னதா இருக்கும். வெறும் குழம்பா? வெறும் குழம்பு தான் சார் இருக்கும். குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்லா கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. கறியே இல்லாம கறி குழம்பு வச்சு சாப்பிட்டுட்டு அது ஒரு டேஸ்டா இருக்கும். எது கறியே இல்லாம கறி குழம்பு? அதே அம்மா செஞ்சது இல்ல, எப்படி டேஸ்டா தான் இருக்கும். என்ன அம்மா எனக்கு நல்லா வரும் வேண்டாம் ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை. நாங்கெல்லாம் கார குழம்புன்னா பாவக்காய் மட்டும் தான் போடுவோம். என்ன கத்திரிக்காய் கத்திரிக்காய் மட்டும் தான் போடுவோம். அந்த மாதிரி தனித்தனி போடும். இதை சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. ஆனா உங்க வீட்டுல எல்லா காயும் போட்டு வைப்பாங்க சார். ஒரு கார குழம்பு, அது கூட்டு குழம்பா? அது நான் சாப்பிடவே மாட்டேன் சார். தங்களுக்கெல்லாம் வாந்தியே வராத? வாந்தியா? என்னை வாந்தி எடுக்க வைக்க யாரால முடியாது தெரிந்து கொள். வேற உங்க வீட்டு சாப்பாட்டின் லட்சணம் தெரியுமா? எனக்கு கல்யாணம் ஆகி 2.5 years ஆச்சு சார். அவங்களால மட்டும்தான் இட்லி வந்து கல்லு மாதிரி செய்ய முடியும். என்ன மாதிரி இருக்கவனா சாப்பிடு. சோ இப்போ வந்து நான் இட்லி சாப்பிட்டதே விட்டுட்டேன். ஆக்சுவலி ரீசன் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். அது கல்யாணம் ஆன புதுசா செஞ்சு என்ன பயமுத்திட்டாங்க. என்னை யாரும் தேட வேண்டாம் அப்படின்னு எழுதி வச்சுட்டு எங்கயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடலாம் போல. திணை உப்புமான்னு ஒன்று பண்ணுவாங்க.
இவங்க ரொம்ப ஹெல்த்தி கான்ஷியஸ் சொல்லிட்டு திணை ரவை என்னென்னவோ பேர் சொல்லி வீட்டுல உப்புமான்ற பேர்ல ஏதோ பண்ணுவாங்க சார். ஒண்ணு இல்ல, இட்லியை உதுத்து போட்டு தாளிச்சு ஒரு உப்புமா பண்ணிருந்தா பாரு. சாப்பிட முடியாது. இனி காலையில கூட நான் ஸ்கிப் பண்ணிட்டு அது அவருக்கு தெரியாது. அது மாதிரி செஞ்சா எப்படி தெரியாம கொண்டு கொட்டி விடுவீங்க? அது அவருக்கே வச்சிடுவேன். ஆட்டு மூத்திரத்தை கூட சுத்த இளநீர் என்று ஒரு கை பார்த்து விடுவாங்க. அதுதானே மண்ணா நமக்கு அசுர பலம். மக்களே நான் ஒன்னு சொல்லிட்டேன், நான் எதுவுமே பண்ணல. அது எப்படி கொண்டு கொட்டுவீங்கன்னு தான் கேட்டேன். கொட்ட மாட்டேன், அவருக்கு வச்சிருவேன் அப்படின்னாங்க. அப்ப நீங்களே எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு திணை உப்புமாவை சாப்பிட வேண்டியதான். முதல்ல கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிடும். வீட்ல பாத்தீங்கன்னா சிக்கன் மட்டன் எல்லாமே நான் நல்லா சாப்பிடுவேன். மாமியார் வீட்ல பாத்தீங்கன்னா அது மறந்துட்டேன். ஏன்னா மாஞ்சா கறின்னு ஒண்ணு இருக்கு. சாப்பிட்டா வாந்தி எடுத்துருவேன். எப்படின்னா ஹாஃப் பாயில்ல எடுத்து சாப்பிடுறது. எது நான்வெஜ்ஜா? மட்டன். மட்டனே ஓரளவுக்கு 3/4 பதம் கொண்டு வந்து அதுல மசாலா தடவி. இது மனுஷன் சாப்பிடுவாளா? உனக்கு வேண்டாமா? ரொம்ப நல்லதா போச்சு, நானே சாப்பிட்டுக்கிறேன். உள்ள வந்து அப்படியே கொஞ்சம் வெந்து வேகாம இருக்கும். அத வந்து குடும்பத்தோட ரசிச்சு சாப்பிடுவாங்க. சாப்பிடு கண்ணு, இன்னும் கொஞ்சம் போட்டு சாப்பிடு. என்னதான் எங்க அப்பா என் மேல பாசமா இருந்தாலும் அதை விட பாசமா இருக்கிறது எங்க ஆத்தா. அத கேட்கல எப்படி இருக்கும்? இன்னும் அதை சாப்பிட சொல்லல. இன்னும் என்னால பழக முடியல. அப்படில நான் மட்டனையே மறந்துட்டேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. இவங்க அம்மாவோட சமையல புகழ்ந்து இப்படி செஞ்சாங்க சொன்னாங்களே, அப்ப எப்படி பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு? ஆமா, அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. இவ்வளவு நாளா கோவத்தை அடக்கி வச்சிருந்தேன். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. சொல்லும்போது செம்ம கோவமா வந்தது. மீன் குழம்புன்னு சொன்னாங்க. அதுல கொஞ்சம் புளிப்பு இருந்திருந்தா இன்னும் எங்க அம்மா பண்ண மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு குழப்பா போச்சா உங்களுக்கு? இப்ப சாப்பிடுறீங்களா இல்ல ராத்திரிக்கு வந்து இதே திங்கறீங்களா? அம்மா பண்ண அம்மா கிட்ட போய் சாப்பிடலாம். அம்மா கிட்ட போய் சாப்பிடு. அப்ப அங்கேயே போய் சாப்பிடு. எனக்கு அவ்வளவுதான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அம்மா கிட்ட போய் சாப்பிட்டுக்கோங்க. ஃபேமிலி லைஃப் ரொம்ப ரிஸ்கா இருக்கும் போல. ஆமா செத்து போய் தெரிஞ்சுதான் பொண்டாட்டி முன்னாடி சாப்பிடுச்சியா? குழிப்பணியாரம் கேட்டாங்க சார். மாமியார் வீட்டுல இருந்தாங்க, கேட்டதை செஞ்சு கொடுத்தாங்க. குழிப்பணியாரம் டெய்லி பண்ணனா நான் வேலைக்கே போக முடியாது. இவங்களை அனுப்புறதுக்காகவே அதை பண்றது இல்ல. அல்சேஷன் நாய் வளர்த்துறாங்க மாப்ள, அது கூட டின்ல பிஸ்கட் வாங்கி போடுறாங்க. எனக்கு வெறும் சோறு தான் மாப்ள. சார் அவர் நல்லா இல்லன்னு சொன்னதுமே செம்ம கோவம் வரும் சார். ஒன்னே ஒண்ணு மட்டும் மனசுல இருக்கும், மாசத்துல ஒரு நாள் அவங்க அம்மா ஊருக்கு போய் தான் ஆகணும். 24 hours later. எங்கேயாவது வாலிபர் பணம் ஆத்துல மறந்தது அது இதுன்னு செய்தி வரும்னு பாக்குறேன், காணுமே. இவன் தப்பிச்சிட்டான் போல் இருக்க. அப்போ என் கையில தானே சாப்பிடணும். அப்ப மாசம் 30 நாள் 29 நாள் உங்க மாமியார் தான் சமைக்கிறாங்க. அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. அதையும் தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியிறான். நீங்க இவ்வளவு டெப்தா பேசுவீங்க எதிர்பார்க்கவே இல்ல. அந்த ஒரு நாள் சாப்பாட்டே தாங்க முடியாம தானே நீங்க இவ்வளவு வருத்தப்படுறீங்க. இந்த கிளாஸ்ல தண்ணிக்கு போயில பூச்சி மருந்து பால்டா இருந்தா குடுப்பா. ஓ சோத்தை தின்னு சாகுற போல அதை குடிச்சே செத்துடலாம். சிக்கன் குழம்பு வச்சா 10 வாட்டி போட்டு சாப்பிடுவேன்னு சொன்னாரு. எதிர் வீடே இருக்காங்க எங்க மாமியார். டெய்லி அங்கே போய் சாப்பிட்டுக்கிட்டோம். இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போன, இங்கே கடை. உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன். இஞ்சி பூண்டு சேர்க்கறது இல்லன்னு சொன்னாங்க. பூண்டு வந்து பெங்களூர்ல வந்து ரொம்ப சின்னதா கிடைக்கும். காலையில 6:15 ஆபீஸ் போகணும்னா காலையில உட்காந்து நான் பூண்டு தொலைச்சிட்டு இருந்தேன்னா அடுத்த நாள் தான் ஆபீஸ் போக முடியும். அப்ப கஞ்சியாச்சு ஊத்திரி வெண்ணமாவள ஊறுகா இருக்கு, கஞ்சி இல்ல. கஞ்சியே இல்லையா எங்களுக்கு? அதனால வந்து பூண்டு தொலைச்சு கொடுத்தா இஞ்சி பூண்டு போட்டு செஞ்சு தரேன், இல்லைன்னா வெறும் இஞ்சி பூண்டு போடாம தான் செஞ்சு தரேன். எனக்கு வேண்டியதில்ல பூ போல 4 இட்லி புதினா சட்னி, அது போதும் சார் எனக்கு. நீ ஏன் அந்த புள்ளக்குற பப்பே பண்ண மாட்டேன்ற, எங்க அம்மா பண்ற மாதிரி ஏன் பண்ண மாட்டேன்ற, கத்துக்கோ. நானே இப்பதான் 3 வருஷம் ஆயிருக்கு. கல்யாண வேட்டி கூட கசங்கல சார், ஆனா பல வாட்டி கண்ண கசக்க வச்சுட்டா சார். அதுல ஒரு மெட்டர்னிட்டி லீவ் வேற ஒரு 6 மாசம். ஏங்க அவன் 10 வருஷம் நண்டு மசாலுக்கா பொறுமையா இருக்காங்க, உங்களுக்கு என்ன அவ்வளவு ஆத்திரம்? அதுக்குள்ள நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயமெல்லாம் நடந்துருமோன்னு ஒரு தான் நினைச்சு பார்க்கணும். அந்த பேரே வாயில வரவே 3 வருஷம் ஆகும். என்ன பேரு? புள்ளக்குற பப்பு. முதல்ல அந்த லாங்குவேஜ் படிக்க 3 வருஷம் ஆகும். ஒரு 10 வருஷம் போட்டோம் பார்க்கலாம். ஆக்சுவலா ஒவ்வொருத்தருமே சொல்லுங்க சமையல் என்பது சமையல் இல்ல, அதை தாண்டியது. அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? செய்யணும்னு செஞ்சு கொடுக்க கூடாது, நல்லா செஞ்சு தரணும்னு கொஞ்சம் எண்ணத்தோட செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி நக்கு பேயில போவான். மூஞ்சி மோரம் கட்டியும் அவசரமா இந்த இது போட்டாலும் சாப்பிடுவாங்க சார். அவங்களுக்காக தான் நாங்க செய்யறோம். நாங்களும் பார்த்து அவங்களுக்கு என்ன பிடிக்கும், இன்னைக்கு தொட்டுக்க என்ன செய்யணும். சாம்பார் வச்சலான் இருக்கேன். முருங்கைக்காய் நறுக்கி போடு. ஐயோ அப்புறம் மூட் ஆயிடும், மாமா வேலை பார்க்க வச்சிருவானுங்க. அது முதல்ல நாங்க யோசிச்சு அதுல என்ன சேர்க்கணும். அவங்களுக்கு நல்லா வந்துட்டா சந்தோஷம், நல்லா வரலையே அதான் பிரச்சனையே. செத்து போயேன்டா, வயசுதான் ஆச்சு, செத்து போயேன். ஏன் உயிரோட எங்க தாலி எல்லாம் அறுக்கிற? என்னால எது முடியுமோ அதை தான் நான் செஞ்சு தர முடியும். சாதாரண டிஷ் அம்மா செஞ்சு கொடுத்தாலுமே அதுல ஒரு கேர் இருக்கும், நல்லா இருக்கும். அப்பா நீங்க சாப்பிட்டியாப்பா? 30 வருஷமா பிள்ளைய திருத்த முடியாம இதுங்கள எண்ணத்தை கலக்குச்சுங்க. பழைய சாதத்துமே அப்பா நீ அம்மா உடம்பு சரியில்லப்பா நீ அந்த பழைய சாதம் இருக்கு எடுத்துட்டு. இல்ல அம்மா இங்க வர வேண்டாம், அது முதல்ல கேட்டது. உங்க எக்ஸ்பெக்டேஷன் என்ன? அவ்வளவுதான். ஏதோ உங்களால முடிஞ்ச மாதிரி இட்லி, தோசை, முட்டைக்கறி, பாயா முடிஞ்ச 2 ஆஃப் பாயில் போட்டு கொடுங்க. இல்ல அதான் அவசரமா ஏதோ செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு செய்யாம இல்ல பார்த்து செய்யறேங்கறாப்ல. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு தோணுனா அது நான் ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன பெஸ்ட் குடிக்க முடியுமோ அதை தான் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறா, 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? அவங்க என்ன தானோ செய்யறாங்க அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வரீங்க? காலையில இருந்தா நான் தோசை தான் சாப்பிடுவேன், நீங்களே முடிவு பண்ண கூடாது. நான் வேற ஏதாவது சாப்பிடலாம்னு நினைச்சிட்டு வருவேன். எப்பயாச்சும் இருக்க கூடாது.
எப்பயுமே அந்த பழக்கம் உனக்கு இருக்க கூடாது. வினோத், நீங்க நல்ல சாப்பாட்டுக்காக எப்படி எல்லாம் ஏங்குறீங்க? திருப்பியும் அம்மா வீட்டுக்கே போயிடலாமான்னு தோணும் சார். தாராளமா போயிடுங்க. வைத்தல இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்கக்கூடாது. கிளம்பு மாத்தா வீட்டுக்கு, கிளம்பு கிளம்பு. மோஸ்ட்லி வெளியே சாப்பிட ட்ரை பண்ணுவேன். எனக்கு பிடிச்சது தேடி தேடி போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுவேன். அப்படி கிடைக்கிறதுல சின்ன கடையா இருந்தாலும் சரி அங்க போய் நல்லா சாப்பிடுவேன். பசின்னு யார் வந்தாலும் பல கோடி ரூபா செலவு பண்ணுவான் அந்த பாலையா. 10 நாள் வச்சுக்கோ, உலக வங்கியிலே கடை வாங்குறான். எவ்வளவு சம்பாதிப்பீங்க? 30,000. 30,000 சம்பாரிச்சும் நல்லா சாப்பிட முடியலன்னு உங்களுக்கு தோணுது. எவ்வளவு சங்கடமா இருக்காது? அது கொஞ்சம் கஷ்டம் தான். சரி விடு, சரக்கு அடிச்சா எல்லாம் சரியாயிடும். அறிவு இருக்காடா உனக்கு? எவ்வளவு சீரியஸான மேட்டர் பேசிட்டு இருக்க, ஓசி குடிக்கலையற. நல்ல சாப்பாடு இழந்துட்டோம்னு கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. வேற வழி இல்ல அப்படின்ற. அவரோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். புருஷன் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கணும். முடியும் அவதான் பொண்டாட்டி. ஏன்டி இப்படி எல்லாம் உயிர் எடுக்கிறடி? தேங்காய் போடக்கூடாது சொல்லுவாங்க, கத்திரிக்காய் சேர்க்க கூட சொல்லுவாங்க. நிறைய இன்கிரிடியன்ஸ் வந்து சேர்க்க கூடாதுன்னே சொல்லுவாங்க அவங்க. அதனால எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தனியா செய்யறது. இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கிய, ஒரு நாளாவது எனக்கு பிடிச்சது பண்ணி போட்டுக்கிய நீ. இந்த விளையாட்டானுங்க வேணாங்க. அதுக்கு நான் ஒரு பட்டியல் தான் போட்டு தரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு தெரியும், எங்க அம்மாக்கு தெரியும் நான் என்ன பிடிக்கும் அதுன்னு எங்க அம்மாக்கு தெரியும். அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. செவனேன்னு விடுறா, புலம்பாடுறா, செவனேன்னு கிடைக்கிற கஞ்சியை குடிச்சு செவனேன்னு கடங்கடா. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், இதுல வந்து இது சேர்க்காதம்மா அப்படின்னு சொல்லிவிடுவேன். மீறியும் அதை சேர்த்துருவாங்க. சாப்பிட்டு தான் ஆகணும், ஆனா பிடிக்காம சாப்பிடுவேன். விஷம் ரொம்ப குறைஞ்ச விலைக்கு தான் விக்குது, குடிச்சிட்டு செத்து போ. உப்பு சப்பு இல்லாம இருக்கா உணவு வீட்டுல? இல்ல அப்படிலாம் இல்ல, சம்திங் மிஸ்ஸிங், அவ்வளவுதான். சம்திங் மிஸ்ஸிங். ஒருவேளை அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கலாம், எப்படி? சந்தோஷமா இருக்கும். உலகத்திலே நான் டாப் ஆஃப் தி வேர்ல்ட். டாப் ஆஃப் தி வேர்ல்ட். ஏன் அப்படி ஒரு சாப்பாடு கிடைச்சது நினைச்சது கிடைச்சிருச்சுன்னா டாப் ஆஃப் தி வேர்ல்ட்ங்கிற அளவுக்கு எப்படி நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நினைச்சு பார்த்து குழம்பிக்கிறேன். இந்த சாப்பிடுறது, ருசிச்சு சாப்பிடுறதுன்ற ஒரு கலை. சாப்பிடும் போது தெரியும், நாக்கில எச்சி ஊறிட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவோம். அது இப்ப கிடைக்க மாட்டேதுன்னு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம் தான் காட்ட வேண்டுமா? ஒருவேளை நீங்க நினைக்கிற மாதிரியான அந்த நுணுக்கம் உங்க மனைவிக்கு வந்துருச்சா? ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்லயே உட்காந்து சாப்பிடுவேன் நான். ஓ, ஒரு வாரம் லீவ் போட்டு வீட்லயே உட்காந்து சாப்பிடுங்க. எனக்கு ஒரு 2 நாளைக்கு லீவு வேணும். 2 நாளைக்கு லீவா? லீவ் எடுத்துட்டு போய் அப்படி என்ன போற கிழட்டு மூதேவி? எதுக்கு லீவு? உங்க லைஃப் எப்படி மாத்திரும் நினைக்கிறீங்க? 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்ல கொஞ்சம் நல்லா போவோம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஸ்மூத்தா போவோம். வேற பிரச்சனை எதுவும். இனிமே உங்க செருப்பு அனாவசியமா பிய்யாது மாமா. ரொம்ப சந்தோஷம் மாப்ள. தேங்க்யூ மாமா. சாப்பாடு ரிலேட்டடா வீட்டுக்கு சீக்கிரம் வந்துருவீங்களா? மேபி. வெளில சாப்பிடுறது குறைஞ்சிரும். வெளில சாப்பிடுறது குறைஞ்சிரும். ஆனா இந்த பொண்டாட்டியை எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியல சார். அந்த டெக்னிக் இஸ்ரோ சயின்டிஸ்டுகளுக்கே தெரியாதுப்பா. சாப்பாடுனால வர சண்டை ஃபர்ஸ்ட் நிக்கோ. ஓகே ஓகே, வந்துரும். 2 பெரிய விஷயம் சொல்றாரு. ஒன்னு சாப்பாட்டால வர சண்டை நிக்க, அதை விட ரொம்ப முக்கியமானது நான் வீட்டுக்கு சீக்கிரம் வந்துவேன். அப்படி ஒண்ணும் வற்புறுத்தி சமாதானப்படுத்தி இவர் வந்து கிழிக்க வேணாம். அதை விட ரொம்ப முக்கியமானது கணவனுக்கு மனைவிக்கும் இடையிலான அந்த வாழ்க்கை அண்டர்ஸ்டாண்டிங்கே அதிகரிச்சிரும் அப்படிங்கிறார். So food is not just a food. This is what we try to say. அதான் என்ன அர்த்தம்? சாரி பாஸ், எனக்கு இங்கிலீஷ் படிக்க தான் தெரியும், அர்த்தம் தெரியாது. சாப்பாடு நல்லா தான் சார் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பாங்க. என்ன பேச வரான்ற நம்ம காது கொடுத்து கேட்க வரும். சாப்பாடு நல்லா இல்லைன்னா அங்கேயே முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட். ஐயா உனக்கு வாக்குல சனி, பம்பு இழுத்து அடி வாங்குற நேரம், உடம்ப பத்திரமா பாத்துக்க. நல்லா இருந்ததுன்னா இந்த சாப்பிடுற டைம்ல நம்ம இது சில பிரச்சனைகளை பேசி தீர்க்க முடியும். இவனே ஒரு ப்ராப்ளம், இவன் எந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண போறான்? சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா பிரச்சனையை கூட காது கொடுத்து கேட்க முடியும். கண்டிப்பா முடியும். சாப்பாடு நல்லா இல்லைன்னா அங்கே அதுவே பிரச்சனையா ஸ்டார்ட் ஆயிடும். காலையில ஒரு பிரச்சனை, அது காலை உணவு. மதியம் ஒரு பிரச்சனை, அது மதிய உணவு. ராத்திரி ஒரு பிரச்சனை, அது இரவு உணவு. நான்வெஜ் மட்டும் இல்ல சார். அப்படியே எலும்பு ஒதுப்பாங்களா, கறியை பிரிப்பாங்களா? சும்மா தனித்தனியா பிரிச்சு வச்சிடுறேன். அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு. என்னைக்காவது உங்க சாப்பாடு எப்படி சொல்லிருக்காரா? இது வரைக்கும் என்னோட சமையல் அவர் அப்படி சொன்னதே இல்ல. அது சொல்லதான் இப்ப நான் வந்திருக்கேன். நானும் அதை கேட்கறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன் சார். அந்த சப்ஸ்கிரைப் எனக்கு இந்த திறமை ஒவ்வொரு திறமையும் இருக்கு. பலவிதமா திறமை பண்றாங்க. எல்லாரும் எல்லா சேனலையும் பார்க்கணும். அதுமாதிரி நண்பர்களுங்க, சின்ன சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.